இந்த உலகத்துல தான் பல ஓஜி பவுலர்ஸ் இருந்தாலும் நம்மளே நம்ம சேனல்ல பல பவுலர்ஸை பத்தி வீடியோ போட்டிருந்தோம். நம்ம கிரவுண்ட்ல விளையாடுறப்போ ரன்னப்ப ட்ரை பண்ணாம இருந்திருக்கவே மாட்டோம் கைஸ். டைரக்டா யாருன்னு சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா த கோட் பிரெட்லி தாங்க. இப்போ வந்து ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல மெக்ராத்தையும் ஷேன் வார்னையும் ஃபேஸ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். சரி அவங்கள கடந்துடலாம்னு நினைச்சா ரா பேஸோட தலைவன் அங்கிட்டு நிப்பான். அண்டர் 17 வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க 1999 ஆஸ்திரேலியாவுக்கு டெஸ்ட் கால் அப் கிடைக்குதுங்க. சும்மாவே ஆஸ்திரேலியா கோடி கட்டி பறந்துட்டு இருந்த நேரம் அல்லவா. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மொரட் அக்ரஷனோட வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா 2000, அதாவது அதுக்கு அடுத்த வருஷமே ஓடியில சான்ஸ் கிடைக்கும். ஒரு விக்கெட் எடுத்துட்டு இவர் பண்ற செலிப்ரேஷன் இருக்கே எபா எபா எபா. தலைவன் பல பேர் மூஞ்சியை உடைச்சிருக்கான், பல பேர் போல்டை உடைச்சிருக்கான். இவரும் மெக்ராத்தும் ஓப்பனிங் ஸ்பெல் போட வந்தாலே விக்கெட்டை கழட்டாம போக மாட்டான். அசால்ட்டா 6 பால் 6 பவுன்சரும் போட தெரியும். அந்த 6 பவுன்சரை 150லயும் போட தெரியும். டெஸ்ட்ல 310 விக்கெட், ஓடியில 380 விக்கெட். அதாவது பல இன்ஜுரிஸ்ங்க. அந்த இன்ஜுரிஸ் தாண்டி மொரட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுப்பாங்க. விக்கெட்ஸ் என்னப்பா கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்ராத், ஷேன் வார்னர், பிரெட்லி 3 பேர் விக்கெட்டை பங்கு ஓட்டுக்குருவாங்க. அதான் பிரச்சனை.